இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் கூட ஒருத்தன் சண்டை போட்டுட்டான். சண்டை போட்டானா? யார் யார் அவன்? யாரு சண்டை போட்டது? நம்ம முதல்ல உள்ள போலாம் வாங்க சொல்றேன். உள்ளதுக்கு போனோம். என் கூட சண்டை போட்டால நான் காட்டுறேன். உடனடியா நீங்க அவனை வேலையை விட்டே தூக்கணும். போனா போட்டு விடுங்க. எனக்கு தெரிஞ்சவங்கன்னு தெரியாம சண்டை போட்டு இருப்பாங்க. இல்ல நீங்க வாங்க, நீங்க வேலையை விட்டு அவனை தூக்கியே ஆகணும். ஐயோ, உள்ள போனா கதை கந்தலாயிடும். முதல்ல இந்த பொண்ணுக்கு எப்படியாவது இங்க இருந்து கூட்டு போனோம். ஆமா, நம்ம முதல்ல இங்க எதுக்காக வந்தோம்? ஆமால, அந்த சண்டையெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஆபீஸ்க்கு போயிட்டு வந்ததும் கொலுச பத்தி சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. அதான் சொல்லலையே. யாருன்னா சொல்லலன்னு சொன்னீங்களே. ஓ, அப்படியா சொன்ன? சொல்லிருப்பேன். அது ஆக்சுவலி சொல்லலங்க, சொல்ல முடியாதுன்னு. என்னங்க, ஏன் சொல்ல முடியாது? அது ஏன்னா டென்ஷன், ஆபீஸ் டென்ஷன், மீட்டிங் டென்ஷன் இதெல்லாம் இருக்கு. நான் ரிலாக்ஸ்டா அப்புறமா சொல்றேன். நீங்க முதல்ல கார்ல ஏறுங்க. நீங்க கொலுச பத்தி சொன்னதா நான் கார்ல ஏறுவேன். ஐயோ, இங்க பாருங்க, எனக்கு இம்பார்ட்டண்டா ஒரு ஒர்க் இருக்கு. வந்து கார்ல ஏறுனா சொல்லுவேன், இல்லனா உங்க இஷ்டம். சரி, ஓகே, பை. கொலுச பத்தி மறந்துரு. சரி, இருங்க. வரமாட்டேன்னா சொல்றேன்னு சொன்னீங்க. சொல்ற வரைக்கும் டென்ஷன் ஆக கூடாது. சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், வரிசையா ஸ்கூல்ல டீச்சர் கேள்வி கேட்கற மாதிரி கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். கார்ல ஏறுங்க. இப்பவாச்சும் சொல்லுங்களேன், இந்த கொலுசு உங்க கார்ல எப்படி வந்தது? அது பெரிய கதைங்க. அந்த கதை தான் எனக்கு வேணும். அந்த கதையில யாரு இருக்கா? நான் இருக்கேனா? என்ன பெத்தவங்க இருக்காங்களா? இந்த சலங்க கொலுசு இருக்கா? ஹலோ, ஸ்டாப். அம்மா, இதுக்கு போய் ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? என்னோட கவலை உங்களுக்கு எப்படிங்க புரியும்? என் நிலைமை உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது. எனக்கு யாரும் இல்ல. அனாத மாதிரி அம்மா அப்பாவை தேடிக்கிட்டு இங்க வந்திருக்கேன். குறைஞ்சபட்சம் தங்கறதுக்கு கூட எனக்கு ஒரு இடம் இல்ல. இப்போ இந்த கொலுசு மட்டும்தான் எனக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரம். என் குடும்பத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க ப்ளீஸ். என்ன, உங்களுக்கு யாருமே இல்லையா? இல்லங்க. ஓகே, இங்க பாருங்க, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு இனிமே வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா அப்புறம் வெளியில எல்லாரும் தப்பா நடந்துப்பாங்க. இந்த கொலுசு மட்டும்தான் உங்களுக்கு ஆதாரம். இந்த கொலுசை பத்தி தெரிஞ்சது எனக்கு மட்டும்தான். இந்த கார்ல இருந்து இறங்கி போயிட்டேன்னா அப்புறம் உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க என்கிட்ட நல்லா விளையாடுறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் இருக்கிற நிலைமையில நீங்க இருந்திருந்தா புரிஞ்சிருக்கும் என்னோட கஷ்டம் என்னன்னு. நான் இந்த அப்பாவி பொண்ணோட எமோஷன்ஸோட விளையாடுறேன்னா, இந்த கார் என்னோடது இல்லைன்னு, இந்த கொலுசை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடவா? சொல்லிடுறேன். சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சதானே உனக்கு சொல்றதுக்கு. இப்ப சொல்லுவீங்களா? ஐயோ, இவனை விடுற மாதிரி தெரியலையே. நீங்க டிஃபன் சாப்பிட்டா நான் சொல்லிடுறேன். இல்ல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். சாப்பிட்டா தான் சொல்லுவேன். சரி, பார்சல் வாங்கிக்கோங்க. ஓகே. என்ன ப்ரோ, போன் எடுக்க மாட்டாரு? ஐயோ, தேவைப்படும் போது தான் யாரும் போன் எடுக்க மாட்டாங்க. இது காமன். இப்போ என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ. யா, சொல்லுங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது என் அண்ணன் வீட்டு அட்ரஸ் ஆச்சே. நீங்க என்ன பண்றீங்க? நான் டான்ஸ் டீச்சருங்க. டான்ஸ் டீச்சரா? டான்ஸ் டீச்சருக்கும் இந்த அட்ரஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும்.
ஆனா நீங்க எதுக்காக போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த வீட்ல பூர்ணிமாங்கிற பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணுமா, அதுக்கு தான் வந்திருக்கேன். ஒரு 3 மாசம் அந்த வீட்லயே இருந்து அந்த பொண்ணுக்கு டான்ஸ் கத்து கொடுக்கணுமா. ஒரு அனாதையா அம்மா அப்பாவை தேடிக்கிட்டு இங்க வந்திருக்கேன். தங்கறதுக்கு கூட எனக்கு ஒரு இடம் இல்ல. ஓ, என்கிட்ட அட்ரஸ் கேட்டு ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க போக வேண்டியது இந்த அட்ரஸ் இல்லங்க, உங்க அட்ரஸ்க்கு. ஏன் அட்ரஸ்க்கு எதுக்கு போக சொல்றீங்க? ஆமாங்க, இந்த அட்ரஸ்க்கு போனா உங்களை அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவாங்க. ஆ, என்னங்க சொல்றீங்க? அதாங்க உண்மை. டான்ஸ் டீச்சர் தேவைன்னு பேப்பர்ல ஆட் கொடுத்தாங்களா? ஆமா கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஆட் கொடுத்து உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களை வர வச்சு அவங்க அடிமையாக்கிப்பாங்கங்க. அப்படின்னா சந்திரமுகி சினிமா மாதிரியா? எக்ஸாக்ட்லி. இப்போதான் என் லைனுக்கு வந்திருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, அப்படி ஒரு இடத்துக்கு போய் நீங்க ஏமாற போறீங்களா, இல்ல உங்க வீட்டுக்கு திரும்ப போய் உயிரை காப்பாத்திக்க போறீங்களா? இல்லங்க, நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு உயிரை காப்பாத்திக்கிறேன். வெரி குட். தேங்க்ஸ்ங்க. குட் டெசிஷன். கடவுள் தான் உங்களை அனுப்பியிருக்காரு. தப்பிச்சு போயிடுங்க. உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா? தெரியும். அது உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னதுனால நீ வெளியே தனியா தங்குறது நல்லது கிடையாது. அதனால உன்னை ஒரு சின்ன கோவில் மாதிரி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே? அந்த வீட்ல நடமாடுற ஒரு சாமி இருப்பாரு. உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்கேயே செட்டில் ஆயிடு. நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்? எனக்கு தேவை இந்த கொலுசு சம்பந்தப்பட்ட கதை. அத சொல்லிட்டீங்கன்னா நான் கிளம்பி போயிடுவேன். இங்க பாரு, நீ இந்த கொலுசை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, ஆனா நான் உன் ஃபியூச்சரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ அந்த வீட்டுக்கு போ, அதுக்கப்புறம் நான் உனக்கு டீட்டெயிலா அந்த கொலுசை பத்தி சொல்றேன். உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. உங்களை நம்பர்தான்னு கூட எனக்கு தெரியல. என்ன நீ நம்பிக்கை என்ன நெட்ல தேடினா என்னதான் காட்டும்? இதெல்லாம் நம்ம எதிர்காலத்துக்காக தான். அது நம்ம இல்ல, உங்க எதிர்காலம், உங்க எதிர்காலத்துக்காக தான். பூர்ணி, பூர்ணி, இதோ வரேம்மா. இங்க பாரு, உன் டான்ஸ் டீச்சர் வந்திருக்காங்க. என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? டீச்சருக்கு நமஸ்காரம் பண்ணு. ஐயோ பரவாயில்ல. ஏமா நின்னுட்டு இருக்க? வந்து உட்காரு. வா வா வாமா வா. ஐயோ, கீழே இல்ல, மேல உட்காரு. உன் பேர் என்னம்மா? பூமி. பூமியா? ஆனா அண்ணா சொன்னது இந்த பேர் இல்லையே.